ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், திருப்பாகம். இந்த திருப்பாகம் வந்து இன்றைக்கி தைப்பூசங்கனால நான் சாமிக்கு செஞ்சு நைவேத்தியமாக படைச்சிருக்கேன். இந்த திருப்பாகம் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு நெய். இதுதான் இந்த திருப்பாகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த திருப்பாகம் ரெசிபி வந்து முருகருக்கு மட்டும் பிடிச்ச நைவேத்தியம் கிடையாது, மகாலட்சுமிக்குமே இது செஞ்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சாச்சு. கொஞ்சம் வெயிட்டான கனமான பாத்திரமாக வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியை வந்து நீங்கள் கொஞ்சம் பல்ஸ் மோடில் தான் அடிக்கணும். நார்மலாக மிக்ஸி ஜார் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பல்ஸ் மோடில் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த டிஷ் செய்யும்போது அந்த பச்சை வாசம் வராமல் இருக்கும், கடலை மாவோட பச்சை வாசம் வராமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய்யில் கடலை மாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச சுகர் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் நீர்த்து வரும். நல்லா இந்த மாதிரி நீர்த்து வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கணும். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற மீதி நெய்யை வந்து 4 or 5 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சக்கரை போட்டு நீர்த்து வந்தோன்னே குங்குமப்பூ சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கைவிடாமல் ஒரு 10 minutes ஆகும். அது கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. அல்வா அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்ச எல்லா நெய்யுமே சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு அல்வா பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சா, இது கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆற வச்சுட்டு சாமிக்கு நைவேத்தியமாக இதை வைக்கலாம். இன்றைக்கி நான் தைப்பூசத்துக்கு இதை தான் இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியமாக படைச்சி சாமி கும்பிட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.